Hi friends, welcome back SJ Thamizh Programs. இன்னைக்கு நான் பார்க்க போற topic C logical operators with example program and then aptitude programs. First, what is logical operators? Is used to compare the more than one conditions. இப்போ ரெண்டு வேரியபிள் கம்பேர் பண்ணணும்னா நம்ம ரிலேஷன் ஆப்ரேட்டரே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸை நான் கம்பேர் பண்ணணும் இல்லை மோர் தென் ஒன் வேரியபிள்ஸை கம்பேர் பண்ணணும் அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறது தான் பெஸ்ட். இப்போ வாட் ஆர் தி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் அண்ட், செகண்ட் ஒன் ஆர், தேர்ட் ஒன் நாட். இப்போ அண்ட் மீன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ எத்தனை கண்டிஷன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். எவ்ரி கண்டிஷனும் ஷுட் பி ட்ரூவாக இருக்கணும். ஏதாவது ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ்னாலும் இங்கே ஃபால்ஸ் தான். ஓகேங்களா? இப்போ ஆர் பார்த்தீங்கன்னா எவ்ரி கண்டிஷன் ட்ரூவாக இருந்தாலும் ட்ரூ தான். எவ்ரி கண்டிஷனுக்கு ஃபால்ஸாக இருந்தால் தான் ஃபால்ஸு. ஏதாவது அட்லீஸ்ட் ஒரு கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் கூட ட்ரூ தான். ஓகேங்களா? தென் நாட் பார்த்தீங்கன்னா இட் செக்ஸ் ஆப்போசிட்லி. உங்களுக்கு ஆப்போசிட்டாக கண்டிஷன் செக் பண்ணணும். நம்ம எப்படி கொடுத்துருக்கோமோ அதுக்கு ஆப்போசிட்டாக செக் பண்ணி உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணும். இங்கே ட்ரூ மீன்ஸ் 1, 0 மீன்ஸ் ஃபால்ஸ். ஓகேங்களா? ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பார்க்கலாம். பிளாக்ஸ் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட்டு ஃபைலில் நியூ கொடுத்து எம்டி ஃபைல் கொடுத்துக்கோங்க. கண்ட்ரோல் எஸ், சூஸ் எனி ஃபோல்டர், எனிவா நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். டாட் சி அப்படின்னு சேவ் பண்ண ஃபைல் நேம், எனி ஃபைல் நேம் கொடுத்துட்டு டாட் சின்னு சேவ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு யூஸிங் ஹெடர் ஃபைல் ஆஷ் இன்க்ளூட் stdio.h, இதுதான் சி ஹெடர் ஃபைல். இது யூஸ் பண்ணால் தான் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். தென் மெயின் ஃபங்க்ஷன் இன்டர் மெயின் யூஸ் பண்ணோம்னா நமக்கு டெஃபினட்டாக எண்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்டில் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணும். இன்டர் மெயின் யூஸ் பண்ணால் எனி இன்டீஜர் வேல்யூ நீங்கள் டிஸ்பிளே பண்ணும். 0, 1 எனி வேல்யூ நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வேரியபிள் டிக்ளரேஷன். நான் இன்டீஜர் வேரியபிள் தான் யூஸ் பண்ண போகிறேன். ABC 3 வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் கெட்டிங் யூசர் இன்புட் கெட் பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு டிஸ்பிளே பண்ணணும் ஸ்ட்ரிங்கை. ஸ்லாஷ்ன்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் 1 by 1 சியில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். என்டர் தி வேல்யூஸ் ஆஃப் A, B and C. ஓகே, தென் ஸ்கேன்எஃப் தான் உங்களுக்கு யூசர் இன்புட். இப்போ எத்தனை வேல்யூ நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ, இப்போ நான் இன்டீஜர் வேரியபிள்னால ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் வந்துட்டு டின்னு யூஸ் பண்ணுறேன். ஃப்ளோட்டாக அந்த எஃப்னு யூஸ் பண்ணுவோம். இப்போ 3 வேரியபிள்ஸ்னால 3 டைம்ஸ் யூஸ் பண்ணுறேன். ஏக்காகவும் பிக்காகவும் அண்ட் தென் சிக்காகவும். அப்போ தான் நம்ம கொடுக்குற கிவன் வேல்யூ அந்த வேரியபிளை கரெக்டாக மெமரியில் ஸ்டோர் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் டேரெக்டாகவே நான் பிரிண்ட் பண்ணுறேன். எப்போது /n கொடுத்துக்கலாம் 1 by 1 பிரிண்ட் பண்ணுறதுக்கு. தென் நீங்கள் இன்புட் கொடுக்கும்போது ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் அவுட்புட் கெட் பண்ணும்போது ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணணும். சி லாங்குவேஜ் பொறுத்த வரைக்கும் ஃபார்மேட்டிங் ஸ்ட்ரிங் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? தென் கமா யூஸ் பண்ணிவிட்டு இங்கே டேரெக்டாகவே நான் கண்டிஷன் கொடுக்குறேன். A greater than B அண்ட் A greater than C. இங்கே 2 கண்டிஷன் நான் யூஸ் பண்ணுறேன். டேரெக்டாக வேல்யூ நீங்கள் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? தென் இப்போ நான் ஆர் கண்டிஷன் எப்படி கொடுக்கலாம்னா ஆர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு % யூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஆருக்கு வந்து B greater than A ஆர் B greater than C. இப்போ B வந்து greater than இருக்கான்னு செக் பண்ண போகிறோம். தென் printfல /n நாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே வந்துட்டு நாட் ஆப்ரேட்டர் எக்ஸ்க்ளமேட்டரிக் அவுட் ஆஃப் பேரந்திசிஸில் யூஸ் பண்ணணும். இப்போ சிங்கிள் கண்டிஷன்ஸ்க்கும் இது யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நான் மோர் தென் ஒன் கண்டிஷன்ஸ் நான் செக் பண்ணணும் அப்படின்னா அண்ட் ஆர் இதுக்குள்ளே யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எப்படி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், நம்மளோட சாய்ஸ் தான். ஆனால் அவுட் சைட் ஆஃப் பேரந்திசிஸில் நீங்கள் வந்துட்டு என்ன கொடுக்கணும்னா எக்ஸ்க்ளமேட்டரி கொடுக்கணும். ஓகே, இப்போ நம்ம கொடுத்துட்டோம், சேவ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ ஃபஸ்ட்டு 3 வேரியபிள் ஸ்பேஸ் கொடுங்க. நான் 100, 200, 300 அப்படி நான் கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு 0 மீன்ஸ் ஃபால்ஸு, 1 மீன்ஸ் ட்ரூ. இப்போ கண்டிஷன் ட்ரூவான்னு செக் பண்ண போகிறோம். இப்போ ஏ பார்த்தீங்கன்னா பி சியை விட, இப்போ ஏ 100, பி 200, சி வந்து 300. பி சியை விட ஏ கம்மியாக இருக்குது. ஆனால் நம்ம இங்கே ரெண்டுமே கிரேட்டர் தென் கொடுத்துருக்கோம். அப்போ 2 கண்டிஷனுமே நமக்கு இங்கே ஃபால்ஸ் ஆகிடுச்சு. அப்போ இதுக்கு உங்களுக்கு 0 தான். ஃபால்ஸ் மீன்ஸ் 0. இப்போ பி பாருங்கள், பி வேல்யூ 200, ஏ விட அதிகமாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. இப்போ செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா பியை விட சி அதிகமாக இருக்குது. அப்போ இது ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் இங்கே அட்லீஸ்ட் ஒரு கண்டிஷன் ட்ரூனாலும் ட்ரூ தான். ஆனால் தான் உங்களுக்கு வேல்யூ 1 டிஸ்பிளே ஆகுது. ஓகேங்களா? இப்போ ட்ரூ மீன்ஸ் 1. இப்போ சி பார்த்தீங்கன்னா நம்ம உள்ள கண்டிஷன் கொடுத்துருக்கிறது வந்து ஏ பியை விட அதிகமாக இருக்குன்னு கொடுத்துருக்கோம். பட் நாட் யூஸ் பண்ணியிருக்கனால நமக்கு ஆப்போசிட்டாக டிஸ்பிளே ஆகும். ஓகேங்களா? இப்போ நாட் = 0 ஃபால்ஸ் தான் வரும். ஏன்னா அதிகமாக இருக்கக்கூடாது.
ஓகேங்களா? இப்போ இன்னொரு அவுட்புட் செக் பண்ணி பார்க்கலாமா? பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஹையரா குடுக்குறேன். 500 A வேல்யூ, B வேல்யூ 300, 100 வந்து C வேல்யூவா குடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, எவ்ரி அவுட்புட் பார்த்தீங்கன்னா ட்ரூவா இருக்கு. இப்போ A பார்த்தீங்கன்னா, B C ய விட அதிகமா இருக்கு. இப்போ போத் கண்டிஷனும் உங்களுக்கு ட்ரூவா இருக்கனால, உங்களுக்கு கண்டிஷன் ட்ரூ, வேல்யூ இஸ் 1. தென் B கிரேட்டர் தெனா இல்ல. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஃபால்ஸ். பட் செகண்ட் கண்டிஷன் ட்ரூ. C ய விட B அதிகமா இருக்கனால ட்ரூ. அதனால ஒரு கண்டிஷன் இங்க ட்ரூவா இருந்தாலும் ட்ரூ தானே 1. தென் நாட் பாருங்க. சி வந்துட்டு ஏ பியை விட அதிகமா இருக்கணும்னு உள்ள சொல்லியிருக்கோம். நாட் யூஸ் பண்ணியிருக்கனால அதிகமா இருக்கக்கூடாது. இப்போ கரெக்டா இருக்கறனால உங்களுக்கு கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? 1. ஓகேங்களா? அண்ட் தென் இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆப்டிடியூட் ப்ரோக்ராம்ஸ் பார்க்க போறோம். இப்போ பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஃபைண்ட் தி அவுட்புட் ஆஃப் த கிவன் சி ப்ரோக்ராம். இங்க என்ன கொடுத்துருக்கோம்? மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ள டைரக்டா பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டைரக்டாவும் நீங்க வேல்யூவை கொடுக்கலாம். இப்போ 2 கண்டிஷன் கொடுத்துருக்கோம். இப்போ 2வை விட 5 கிரேட்டர் தெனா இருக்கணும். கண்டிஷன் ட்ரூ. இப்போ 2வை விட 1 லெஸ் தெனா இருக்கு. ஓகே. இப்போ போத் கண்டிஷன்ஸ் ஆர் உங்களுக்கு ட்ரூ. அதனால 1ன்னு உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் அவுட்புட். இப்போ செகண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க ஸ்லாஷ்ன்னு நம்ம இங்க யூஸ் பண்ணல. ஸ்லாஷ்ன்னு யூஸ் பண்ணாதான் உங்களுக்கு 1 பை 1ஆ பிரிண்ட் ஆகும். பட் இங்க வந்துட்டு ஸ்லாஷ்ன்னு யூஸ் பண்ணாம இருக்கறனால உங்களுக்கு ஒரே லைன்லயே உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஹாரிசான்டலா உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். ஓகேங்களா? இதுக்கு வேல்யூ 1. இப்போ 4 கிரேட்டர் தென் 5 கண்டிஷன் ட்ரூவா? ஃபால்ஸ். ஏன்னா 5 தானே அதிகம், அது ஃபால்ஸ். தென் 2 லெஸ் தென் 1ன்றது இதுவும் ஃபால்ஸ். இப்போ 2 கண்டிஷன் உங்க ஃபால்ஸா இருக்கறனால அட்லீஸ்ட் ஏதாவது ஒண்ணு சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் ட்ரூ வந்திருக்கும். ரெண்டுமே ஃபால்ஸ்னால இதுக்கு அவுட்புட் 0. ஓகேங்களா? இப்போ இங்க பாருங்க நாட் சிங்கிள் கண்டிஷனாவும் செக் பண்ணிக்கலாம். 2 கிரேட்டர் தென் 3ன்னு சொல்லியிருக்கோம். அது ஃபால்ஸ் தான். ஆனா அப்படி இருக்கக்கூடாது. இல்லையா? அதுக்கு ஆப்போசிட்டா தானே உங்களுக்கு வரும்னு சொன்னேன். அப்ப பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிஷன் வந்துட்டு 1ன்னு வரும். ஏன்னா இங்க உள்ள வந்துட்டு ஃபால்ஸ் 0 அதுக்கு ஆப்போசிட்டா 1ன்னு வரும். அப்ப ஃபர்ஸ்ட் 1 அப்புறம் 0 அடுத்தது 1. ஓகேங்களா? 101 தான் இதுக்கு ஆன்சர். ஆன்சர் பார்க்கலாமா? இப்போ 101 எங்க குடுத்துருக்காங்க? டி ஆப்ஷன் குடுத்துருக்காங்க. இப்ப டி ஆப்ஷன் தான் உங்களுக்கு அவுட்புட் கரெக்ட். மத்ததெல்லாம் உங்களுக்கு ராங் ஆன்சர். இன்னொரு ப்ரோக்ராம் பார்க்கலாமா? இப்ப இந்த ப்ரோக்ராம் பாருங்க. இந்த ஆப்டிடியூட் ப்ரோக்ராம் பார்க்கும்போது இப்போ printfல இங்கே ஸ்லாஷ்ன்னு யூஸ் பண்ணல. ஒரே லைன்ல தான் உங்களுக்கு அவுட்புட் பிரிண்ட் ஆகும். இப்போ -9 and 9 இருக்கு. இப்ப சிங்கிள் வேல்யூவா இருக்கு. இது எப்படி கண்டிஷன் செக் பண்றது? சிங்கிள் வேல்யூவா குடுத்தா எப்படி செக் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இப்போ இது பார்த்தீங்கன்னா ஈவன் வேல்யூவாவும் இருக்கு இல்லையா? எப்படி இருந்தாலும் வாட் எவர் இட் இஸ். இப்போ உங்களுக்கு நான் ஜீரோ வேல்யூவா இருந்துச்சுன்னா ஆல்வேஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ. ஓகேங்களா? இப்ப இங்க 0ன்னு இருந்தா தான் உங்களுக்கு ஃபால்ஸ். இங்க இது நெகட்டிவ்ல அதாவது நெகட்டிவ் வேல்யூவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவ் வேல்யூவா இருந்தாலும் சரி, உங்களுக்கு வேல்யூ சிங்கிள் வேல்யூவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆல்வேஸ் ட்ரூ தான். அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ட்ரூ 1ன்னு உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இப்ப ஆண்ட்ல மட்டும் தான் இந்த மாதிரி இருக்குமா? இல்ல ஆர்லயும் இதே மாதிரினா, ஆர்லயும் இதே மாதிரி தான். இதுலயும் நான் ஜீரோ வேல்யூவா இருந்துச்சுன்னா உங்களுக்கு கண்டிஷன் ட்ரூ, 0 இருந்துச்சுன்னா ஃபால்ஸ். ஓகேங்களா? அப்ப இதுக்கும் 1 தான், இதுக்கும் 1 தான். அப்ப அவுட்புட் செக் பண்ணிக்கோங்க. 1 எங்க இருக்கு? சி ஆப்ஷனா இருக்கு. இப்ப சி ஆப்ஷன் தான் உங்களுக்கு கரெக்டான ஆன்சர். மத்தெல்லாம் ராங் ஆன்சர். ஓகேங்களா? டெஃபினட்டா இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ நீங்க லைக் பண்ணீங்கன்னா ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். God bless you.